ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ சிவ சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. இன்று விசுவாவசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்தரதோ மகர மாதம், அதாவது தை மாதம், வளர்பிறை சப்தமி திதி, ஞாயிற்றுக்கிழமை, பானுவாசரம் என்று சொல்வார்கள். சித்தி நாம யோகம், கரஜை கரணம், ரேவதி நட்சத்திரம் மதியம் 1:37 வரை, நேத்திரம் 1, ஜீவன் அறை, யோகினி வானத்தில் இருக்கின்றார். இன்று தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணத்திலே வருகின்ற ரத சப்தமி, வைவஸ்வத மனு தோன்றிய நாள். இன்றைய நாள் முழுவதும் கரிநாள். நாம் ஏன் தினமும் நாள்காட்டி என்று சொல்கின்றோம்? நாள்காட்டி என்றால் இப்பொழுதெல்லாம் மறந்துவிட்டார்கள். இதற்கு தின கேலண்டர், டெய்லி ஷீட் என்று சொல்கின்றோம். இந்த தின கேலண்டரை நாம் பார்க்கும் பொழுது சாதாரணமாக இன்றைய தேதி, மாதம், வருடம் பார்க்கிறோம், கிழமை பார்க்கிறோம். ஆனால் 5 அங்கங்களை, திதி, வார, யோக, கரண, நட்சத்திரம், இவைகளை குறிப்பிடுவதுதான், சுட்டி காட்டுவதுதான் இந்த நாள்காட்டி வழிகாட்டி என்று சொல்கின்றார்கள். இதை நாம் முழுமையாக மறந்துவிட்டோம். அதில் இன்னும் விளக்கமாக மிக விரைவில் எதிர்காலத்திலே இந்த நாள்காட்டியிலே பல சுபமுகூர்த்தங்கள், ராகு காலம், யமகண்டம், குலிகன், காலன், அர்த்த பிரகடனம் இவையெல்லாம் வருவது போல நேத்திரம், ஜீவன் இவையெல்லாம் வெளியே வரும். குறிப்பாக விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றியும், ஒவ்வொரு மாதத்தில் ஏற்படுகின்ற 2 பிரதோஷங்களை பற்றியும், அபிஜித் நட்சத்திரம் பற்றியும் இப்பொழுது நாம் விரைவாக தெரிந்து கொண்டு வருகின்ற கூடா நாள் என்கின்ற பிரபலாரிஷ்ட யோகம் பற்றியும் மனிதர்களுக்கு வியப்பூட்டும் அளவிலே எல்லோரும் சொல்வதும், அதை பஞ்சாங்கம் முதல் கேலண்டர் வரை வர இருக்கின்றது. காரணம், இது காலத்தின் கட்டாயம். ஒரு காலத்திலே முழுமையாக இதை கடைபிடித்து அந்த தினத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், எதை மறந்தோம், இதையெல்லாம் மறக்கக்கூடாது என்று நமது வழியிலே, நமது குடும்பத்திலே பெரியவர்கள் சொல்லி கொடுத்ததுதான் இப்பொழுது. இந்த பழையதுதான் சொல்லுமே, பழைய பஞ்சாங்கம் மீண்டும் நடைமுறைக்கு வரும். பஞ்சாங்கம் வாசிப்பது என்பது ஒரு விதம், பஞ்சாங்கத்தை பற்றி விளக்கங்கள் சொல்வது ஒரு விதம். ஆனால் பஞ்சாங்கத்தையே கணிப்பது மிக 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 கடினம். அவ்வளவு துல்லியமாக நுண்ணறிவை பயன்படுத்தி, ஞான சக்தியை பயன்படுத்தி இந்த பஞ்சாங்கமானது வெளிவருகிறது என்பது யாருக்கும் தெரிவதே இல்லை. காரணம், அந்த பஞ்சாங்கத்தின் அற்புதத்தை தெரிந்து கொண்டால் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் தனது சொத்தாக, தனது குடும்ப சொத்தாக, பொக்கிஷமாக வைத்திருப்பார்கள். இப்பொழுதெல்லாம் பஞ்சாங்கம் வாங்க வேண்டுமா, இவ்வளவு விலையா என்று கேட்கின்றோம். இது தவறு. ஒரு பஞ்சாங்கம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டிலே எல்லா விதமான தேவதைகளும், சூரியன் முதல் 9 கிரகங்களும் அந்த வீட்டிலே குடிக்கொண்டு நல்லருள் செய்யும். கோவிலிலே நவகிரகங்கள் எப்படி இருக்கின்றதோ அதே போல் நீங்கள் பிரதிஷ்டை செய்யாமல் இருந்தாலும் நவகோள்களும், ஏன் எத்தனையோ கோடி நட்சத்திரங்களும், எத்தனையோ கோடி சூரிய சக்திகளும், எத்தனையோ வானலோகத்தில் சஞ்சாரிக்கும் தேவதைகளும் உங்கள் இல்லத்தில் இருக்கும், உங்களது வியாபார ஸ்தலத்தில் இருக்கும், தொழிற்சாலையில் இருக்கும். இதை யாரும் சொல்வதும் இல்லை, தெரிந்து கொள்வதும் இல்லை. இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், ஓட்டம் ஓட்டம் ஓட்டம், பிஸி 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 என்று சொல்லி தன்னையே ஏமாற்றிக் கொள்கின்ற ஒரு அவல நிலை.
திணிக்காதீர்கள். எதையும் குழந்தைகளை திணிக்காதீர்கள். படிப்பு, வேலை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று திணிக்காதீர்கள். அவர்கள் என்னதான் படித்தாலும் என்னதான் வேலை பார்த்தாலும் ஒருவருக்கு அடிமை போல் வேலை செய்கின்ற காலம்தான் இப்பொழுதெல்லாம் வருகிறது, வந்து கொண்டு இருக்கின்றது. என்னதான் மேதாவியாக உலகமே வியக்கும் அளவு படித்தாலும் ஒருவரிடம் மாத கூலியாக சேலரி கையேந்தும் வண்ணம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுயமாக ஒன்றை தயாரித்து அதில் பல பேருக்கு நல்ல விதமான உதவிகளை செய்து வாழ்வதுதான் வாழ்க்கை. இப்பொழுது ஒருவர் செய்கின்ற தொழிலே ஈ கூட்டம் போல பல பேர் மேய்த்து கொண்டு அதையே நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு வாழ்க்கை ஆகாது. காரணம், எப்படி நம்மளை வா வா என்று கூப்பிட்டு வேலை கொடுக்கின்றார்களோ நம்மிடம் சொல்லாமல் ஒரே இரவிலே ஒரு நிமிடத்திலே அத்தனை பேரையும் வீட்டிற்கு போ என்று சொல்லி விடுவார்கள். அப்பொழுது உங்களது வயது உங்களது அளவை கடந்து தாண்டி போயிருக்கும். உங்களுக்கும் புதிதாக வேலை தெரியாது, பிழைப்பதற்கு வழியும் தெரியாமல் தடுமாறும் நிலைதான் எதிர்காலத்தில் வரும். காரணம், நாம் மூதாதையரை மதிக்காமல், சில தெய்வங்களை வணங்காமல், தெய்வம் என்றால் அவரவர்கள் குல வழக்கப்படி ஒரே தெய்வம் என்று நினைக்கக்கூடாது. விருப்பமான எத்தனையோ இஷ்ட தெய்வங்கள் உண்டு. இவைகளை வணங்குவதும் நித்திய தர்ப்பணம். எத்தனையோ கோடி ஜீவராசிகள். தர்ப்பணம் என்றால் உங்களது உயிரோடு இருக்கின்ற பெற்றோர்களுக்கு அல்ல. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இது காருண்ய தர்ப்பணமாக நாம் எத்தனையோ தினமும் பல ஈக்களை, கொசுக்களை, எறும்புகளை காலால் மிதித்து வேகமாக பயணம் செய்யும் பொழுது, காற்றை கிழித்து கொண்டு பயணம் செய்யும் பொழுது எத்தனையோ ஜீவராசிகள் இறந்து கொண்டே இருக்கின்றது. ஆகையினால்தான் மகா பெரியவாள் போல எத்தனையோ மகான்கள் பாத யாத்திரை சென்றார்கள். நாம் கேட்போம், பாதத்தில் எறும்பு பட்டு அவர்களால் மிதிப்பட்டு உயிர் இழந்திருக்குமே, அதற்கு என்ன செய்வது? அது அந்த எறும்புக்கு, அந்த பிராணிக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கும். ஆகையினால் மனிதன் கால்பட்டால் என்ன நடக்கும் என்பதும் மகான்கள், குறிப்பாக ராமருடைய திருப்பாதத்தினுடைய தூசி பட்டது. அகல்யை சாப விமோசனம் பெற்றாள். பாதத்தை ராமர் அது மேல் வைக்கவே இல்லை. காரணம், ராமருக்கு தெரியாத எதுவும் கிடையாது. இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக, எப்பொழுது பார்த்தாலும் வீட்டிலே ஒரு சண்டை, ஒரு குழப்பம். நல்லவர்கள் வீட்டிலும் இது இருக்கும், இல்லாதவர்கள் வீட்டிலும் இருக்கும். காரணம், ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒன்றை விட்டுத்தான் ஆக வேண்டும். அப்படித்தான் மகான் தியாக பிரம்மம் தனது வீட்டிலிருந்து தனது மூத்த சகோதரனால் வெளியேற்றப்பட்டார். மனைவியுடன் வெளியேறினார். அப்பொழுது அவருக்கு ஒரு விருப்பம், ஆசை கிடையாது. அண்ணா, எனக்கு ஒன்றே வேண்டும், அதை தாருங்கள். என்ன வேண்டும் சொல்லு. நமது அப்பா வைத்திருந்தாரே அந்த பழைய காலத்து தம்புரா, அதை கொடுக்க முடியுமா? அதை கொடுத்தால் எனக்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னார். அண்ணன் பார்த்தார், இங்கே மாய விளையாட்டு, விட்டுதர அந்த சனியை. அப்பங்கான வெறும் தம்புராவை மட்டும் வச்சுட்டு போயிருக்காங்க. இதை நான் என்ன செய்வது? எடுத்துக்கோ அப்படி என்று சொன்னார். இது உலகத்தில் நடந்த கதை. இதை எத்தனையோ உபன்யாசகருக்கு நன்றாக தெரியும். இந்த தியாக பிரம்மத்தின் கதை தெரிந்தவர்கள், அவருடைய சரிதம் தெரிந்தவர்களுக்கு தியாக பிரம்ம சரிதத்தை கேட்டால் தெரியும். அன்றைக்கு அண்ணனுடைய வீட்டில் இருந்த அப்பா கொடுத்த பூர்வீக சொத்தான தம்புராதான் என்று எந்தரோ மகானுபாவனோ அந்தரீக்கி வந்தனமும் என்று பஞ்சரத்தன கீர்த்தனை கொண்டாடி மகிழ்வதற்கு காரணம், அவர் பாடிய கீர்த்தனைகள் உலகமே கொண்டாடி மகிழும் அளவுக்கு இன்றும் ஒலிக்கின்றது. அப்படிப்பட்ட கீர்த்தனைக்கு வருடத்திலே
தியாக பிரம்மத்தினுடைய ஆராதனையாக ஒரு தனி மனிதன், அவரது குடும்பம் இன்றும் அத்தனை பாகவத உத்தமர்களை கொண்டாடி அவர்களுக்கு தேவையான உதவிகள் உபச்சாரங்களை செய்து மகிழ்வித்து தக்க ஏற்பாடுகளை செய்கின்றார் என்றார். அவருக்கும் அந்த தியாக பிரம்மத்திற்கும் என்ன சம்பந்தம்? இதை நாம் ஆத்ம விசாரம் செய்தால்தான் நமக்கு தெரியும். அவர்களுடைய பெயர் அன்றும் இன்றும் என்றென்றும் கெட்டு போனது இல்லை. அதை செய்தார், இதை செய்தார், ஏமாற்றினார், ஃப்ராடு பண்ணார், லஞ்சம் வாங்கினார், கொள்ளையடித்தார் என்று சொல்வதற்கில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உத்தமர்களும் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள். நல்லவர்கள் வேறு, உத்தமர்கள் வேறு. உத்தமனாக வாழ்வது மிக மிக கடினம். நல்லவர்களாக இருக்கும் போதே பல சோதனைகள். இந்த சோதனைகள் அவர்களை இந்த பூலோகத்தில் மட்டும்தான் கொஞ்சம் மனவேதனை அடைய செய்யுமே தவிர அவர்கள் எந்த இடத்திலும் எந்த லோகத்திலும் செழிப்பாக இருப்பார்கள். இங்கே பூலோகத்தில் நரகமும் சொர்க்கமும் பூலோகத்தில். நாம் கொண்டாடி மகிழும் இந்த நிலையில்லாத சொத்துக்களை இதுதான் நமக்கு முக்கியம் என்று பெருமை பேசிக்கொண்டு வீடு, வாசல், பேரு, புகழ், பட்டம், பதவி இவையெல்லாம் நாம் பார்த்த எத்தனையோ மகாராஜாக்கள் இருந்தார்கள். நாட்டையும் ராஜ்யத்தையும் உலகையே ஆண்டார்கள். இப்பொழுது அவர்களுடைய பெயரை மறந்துவிட்டோம். காரணம், இது காலத்தின் கட்டாயம். இப்படி மகாபாரதம் முடிந்த பிறகு இப்பொழுது கலியுகம் பிறந்து 5127 வருடம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கலியுகம் பிறந்து 5127வது வருடத்திலே இருக்கிறோம். இது 4,32,000 வருடம் பாக்கி இருக்கின்றது. நீங்கள் பார்க்கும்போது நாம் கலியுகத்திலே இப்பொழுது என்ன பாடுபடுகின்றோம் என்று. காரணம், நமது ஆசையே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணம். மிக கஷ்டம் வந்துவிட்டது என்று யார் சொல்கின்றார் என்றால், ஒரு பரம ஏழை சொல்வதே இல்லை. ஓரளவுக்கு தான் சொல்வான், அதை பற்றி மறந்து விடுவான். ஒரு வசதி வந்தவுடன் இன்னும் வேண்டும், அதிகம் வேண்டும், மேலும் மேலும் வேண்டும் என்று ஆசை வரும் பொழுது அது அளவற்ற ஆசையாக மாறி மீண்டும் அந்த ஆசையினால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்து கொண்டு இருந்தும் போதவில்லை. அதனால் வரும் பாருங்க கஷ்டம். அதுதான் குடும்பத்தில் அலைப்பாய்கின்ற ஒரு நிலை. சண்டை, வம்பு, சச்சரவு சொல்லுவோமே. கஷ்டத்திற்கு காரணம் ஆசையே துன்பத்திற்கு முதல் காரணம். ஆசையை விட்டு ஒழிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. தேவையானவற்றை நமக்கு இறைவன் தருவான் என்ற மனநிலை வரும்போதுதான் ஆசை தன்னை விட்டு விலகும். இல்லை என்றால் ஆசையே நமது துன்பத்திற்கும் பல வேதனைக்கும் வியாதிக்கும் காரணமாக இருக்கும். இன்று நாம் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் யுரேனஸ், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுர் ராசியிலே அங்காரகன் புதன், மகர ராசியிலே சுக்கிரன் சூரியன், கும்பராசியிலே ராகு, மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் நெப்டியூன் என்று உள்ளது. தை பிறந்த 1ஆம் தேதியே மகரத்திலே அங்காரகன் வந்து விட்டார். இப்பொழுது மகரத்தில் செவ்வாய் இருக்கின்றார் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி தை 3ஆம் தேதி புதன் மகரத்தில் வந்து விட்டார். தை 20ஆம் தேதி கும்பத்தில் புதன் வருகிறார். தை 22ஆம் தேதி கும்பத்தில் சுக்கிரன், தை 29ஆம் தேதி கும்பத்தில் சூரியன். இப்படி வரும்பொழுது சூரியன் நகர்கின்ற இடம்தான் மாதப்பிறப்பு. அப்படி வருகின்ற மாதப்பிறப்பும் பிரபலாரிஷ்ட யோகத்தில் வருகின்றது. எப்படி வருகின்றது என்று கேட்டால், நாம் நமது கர்ம வினையை கொஞ்சம் கட்டுப்படுத்துவதற்கும், ஆட்டம் போடுகின்றோமே அதை அடக்குவதற்கும் இந்த விசுவாவசு வருஷம்
மாசி மாதம் முதல் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி, மூல நட்சத்திரம், வஜ்ரநாம யோகம், பாலவகரணம். இப்படி மூல நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை 4:14 முடிந்தவுடன் உடனே பூராடம், வெள்ளிக்கிழமையும் பூராடமும் வரும்போது அதுதான் பிரபலாரிஷ்ட யோகத்தை சுட்டி காட்டுகின்றது. இப்படி நீங்கள் முன்பே தெரிந்து கொண்டால் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளலாம். உதாரணமாக பயணங்கள், இது தொடர்வது இல்லை, ஒரு காலம் வரை ஓடும். அந்த பயணங்களே பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். இப்படி இந்த மாதம் தை மாதம் முடியும் பொழுது, தை மாதம் 29ஆம் தேதி, ஆங்கிலம் பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை, கேட்டை நட்சத்திரம் மதியம் 1:43 வரை கேட்டையும் வியாழனும் பிரபலாஷ்ட யோகம் என்று நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளம்பரத்தையாவது ஒரு கேலண்டர், ஒரு தனியாக விளம்பரமாக எல்லோருக்கும் புரியும் வண்ணம் ஜோதிடர்கள், அருள்வாக்குக்காரர்கள் சொல்லி இந்த மனிதர்களை பாவ குழியில் விழாமல் தடுப்பதும் பெரும் பாக்கியம். இன்று உத்தராயணத்தினுடைய ரத சப்தமி திதி ஞாயிற்றுக்கிழமையுடன் சேர்ந்து வருவது. சப்த மங்கை ஸ்தலம், மங்கையர்கள் என்றால் நம் மனித குலத்தில் இப்பொழுது உள்ளது அல்ல. அதாவது சாக்ஷாத் தெய்வதாமூர்த்திகள் சப்த மங்கை. எப்படி அத்ரி, பிருகு, குத்ச, வசிட்ட, கௌதம, காசியப, ஆங்கீரச என்று சொல்கின்றோமே, இவர்கள் சப்தரிஷிகள். அவருடைய பத்னியர்கள், மனைவியர்கள் சப்த மங்கையர்கள், சப்தரிஷி பத்னி. இப்படி மாதா பார்வதி தேவி பலவித ரூபத்தில் தானே வழிபட்ட இடங்கள்தான் 7 மங்கை ஸ்தலங்கள். இது தஞ்சாவூர் அருகிலே, பாபநாசத்திற்கு அருகிலே 7 மங்கை ஸ்தலங்களை இன்று யார் ஒருவர் வழிபடுகின்றாரோ, இதெல்லாம் அவர்களுடைய தலையில் எழுதியிருந்தால் அவர்களுக்கு தரிசன பலன்கள், பார்த்த பலன்கள், செய்த தான தர்ம செய்த பலன்கள் கிடைக்கும். இப்படி சப்தமங்கை ஸ்தலத்தில் வழிபடுவதுடன் புதுக்கோட்டை பொன்னமராவதி மார்க்கத்தில் உள்ள தேனி மலையை நிதானமாக 7 முறை கிரிவலம் வந்து முருகப்பெருமானை மலையில் ஏறி வழிபட்டு அங்க பிரதர்ஷனம் செய்து 7 விதமான சாப்பாடு என்று சொல்வார்கள், சித்திரன பல நிறங்களை கொண்ட சித்திர அன்னங்கள் படைத்து தானம் கொடுப்பது பல கோடி கர்மாக்களை நீக்கி, பாவங்களை எல்லாம் நீக்கி புது மனிதனாக உங்களை உருவாக்கும். முடிவாக அங்கே அற்புதமான ஜீவ சமாதி கொண்டுள்ள பெருமானந்த சுவாமிகளை வழிபடுங்கள். இப்படி சப்தஸ்தானம் என்று சொல்வார்கள். 7 முக்கிய இறைஸ்தலங்கள், சிவஸ்தலங்கள். இப்படி சென்னையிலும் 7 முக்கிய ஸ்தலங்கள். சப்தஸ்தானம், திருவையாறு அருகிலே சப்தஸ்தானம். இப்படி சப்தம் என்றால் 7, சப்தஸ்வரம் 7 ஸ்வரம். இப்படி 7 என்பது மிக மிக சக்தி வாய்ந்த எண் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று சூரியனுடைய நாளான பானுவாசரம் ஞாயிற்றுக்கிழமையானது வருவது, இதில் சப்தமி சேர்ந்து வருவது, கரிநாளுடன் வருவது நமது கரிதோஷத்தையும் நிவர்த்தி செய்யும். இன்று அரிக்கன் விளக்கு வாங்கி மண்ணெண்ணெய் ஊற்றி அதை ஏழை குடும்பங்களுக்கு, இல்லை என்றால் வசதியற்றவர்களுக்கு, இல்லை என்றால் கோவில்களுக்கு கொடுப்பது கரிதோஷத்தை நிவர்த்தி செய்யும். ஆகையினால் எதையும் காலம் அறிந்து செய்வதால் நமக்கு நன்மை கிடைக்கும். இப்படி நாம் ஒவ்வொரு காரியத்தையும் ஏனோ தானோ என்று கேட்டுவிட்டு மட்டும் செல்கின்றோமே தவிர அதை பயன்படுத்தி கொள்வதே கிடையாது. அதை உடனடியாக நினைவில் வைத்து கொள்வதும் கிடையாது, மறந்து விடுகிறோம். இதுதான் நமது விதி. விதியுடன் விளையாடாதே, வேடிக்கை பார் என்று சொல்வார்கள். வாழும்போது முறையுடன் வாழ வேண்டும் என்பது பெரியவர்கள் வகுத்து கொடுத்த வழி. இப்போது வாழ்க்கை என்பது
எந்திரகதியாக மாறிவிட்டது. தன்னைத்தானே உயர்வாக பேசிக்கொண்டு நாம் வளரும் விதம், ஆரம்பத்தில் இருந்த நிலை, இவைகளை எல்லாம் மறந்து ஒரு சித்தர்களை பார்த்து, மகான்களை பார்த்து பேசிய பெருமையை வெளியே சொல்லிக்கொண்டு தனது யதார்த்த வாழ்க்கையை ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்படித்தான் குருவை வழிபட்ட விதம். குரு சொன்னதை கேட்டேன், குரு எனக்கு குரு என்று சொல்வார்கள். நமது வாத்தியார் சொல்வார், நீங்கள் எல்லோரும் சீடர்களாக வருவதற்கு முழு தகுதியும் அடைந்து விட்டீர்கள், அடியேனுக்கு குருவாக வருவதற்கு தகுதி இன்னும் வரவில்லை. இதுதான் மகான்கள் நம்மை விட்டு தூரமாக விலகுவது. இப்படி தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொண்டு, என்னிடம் அது இருக்கிறது, இது இருக்கிறது, எல்லாம் ஏற்கனவே நான் செய்துவிட்டேன், இனிமேல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்களே, அப்பொழுது வந்து உட்கார்ந்துவிடும் உங்களுடைய சொல் தேவதைகள், அதான் வாக்கு தேவதைகள். ஒன்றும் இல்லை சொல்லும் பொழுது ஒன்றுமே இல்லை என்கின்ற நிலை வரும். எல்லாம் இருந்தும் மனதிலே ஒரு புழுக்கம், கலக்கம், அமைதியின்மை. தினமும் நாம் ஒரு தர்மத்தையும் தானத்தையும் அர்க்கியத்தையும் தர்ப்பணத்தையும் வழிபாடுகளையும் ஆத்ம விசாரத்தையும் செய்துதான் தீர வேண்டும். இது உயிர் உள்ளவரை, மூச்சு உள்ளவரை செய்தால் நமக்கு நம்மை நாமே சீர்படுத்தி கொள்ள முடியுமே தவிர தினமும் ஒருவர் அதற்கு உதவி செய்ய முடியாது. காரணம், நாம் எல்லாவற்றையும் ஒருவரை கேட்டு செய்கின்றோமா? ஏதோ துளி தெரிந்தவுடன் பெரிய விஷயம் தெரிந்தவர்கள் போல் காட்டிக்கொள்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி என்று வந்துவிட்டால் அங்கே நிலை தடுமாறுகின்றோம். கேள்வி கேட்கின்ற கலியுகம். குறிப்பாக அரசியலில் மட்டும் நுழையக்கூடாது என்பது ஆன்மீக கருத்தாக சித்தர்கள் சொல்றார்கள். காரணம், கேள்வி கேட்பார்கள். அந்த காலத்திலே மன்னர்களை மந்திரிகள் எடுத்து உரைப்பார்கள். இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன், கெடுப்பார் இல்லாமல் கெடும். அப்படி உரைத்த மந்திரிகள் இருந்தார்கள். இப்பொழுது அந்த நிலை தலைகீழாக மாறி மந்திரிகளும் மன்னனும் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை அவரவர்களே உணரும் பொழுதுதான் அந்த காலம் கடந்து, வயது கடந்து, ஏன் இவ்வளவு நமக்கு எண்ணத்தை கொண்டு வந்தோம்? ஒரு குழந்தை பிறக்கும் போது பெயரை வைத்து கொண்டு பிறந்ததா? பெயர் என்பது நம்மளால், மனிதனால் வைக்கப்பட்டது. ஆனால் இறக்கும் பொழுது அந்த பெயர் போய்விடுகிறது, மறந்து விடுகின்றோம். அதற்கு சில காரியங்களை, கர்மாக்களை செய்து அத்துடன் மறந்து விடுகின்றோம். எதுவும் தோன்றின் புகழோடு தோன்றுக, அகதின்றி தோன்றுதல் தோன்றாமை நன்று என்பதை பல ஆயிரம் வருடத்துக்கு முன்பாக வள்ளுவ பெருந்தகை சொன்னது. அப்படித்தான் மகான்கள் அவதாரமாக தோன்றிய சேஷாத்ரி சுவாமிகள், பகவான் ரமண மகரிஷி, யோகிராம் சுரத்குமார், 3000 வருடங்கள் இருந்த மகான் போடாசாமி சித்தர், இப்படி எத்தனையோ மகான்கள், சித்தர்கள் மகானுடைய பார்வையினால் தோன்றினார்கள். உடல் உறவு சம்பந்தமாக அவர்கள் பிறக்கவில்லை. இவர்களுக்கு தந்தை, தாய், உதாரணமாக கர்ண மகாராஜன் சூரியனுடைய பார்வை பட்டு குந்தி தேவிக்கு பிறந்தான் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், எல்லோருக்கும் தந்தை என்பவர் தனியாக இருப்பார், தாய் என்பவள் பிள்ளையை தாங்குவாள். ரிஷி பிண்டம் இரவு தங்காது, ரிஷி பிண்டம் ராத்திரி தங்காது என்றார். அப்படிதான் குந்தி தேவி கர்ப்பமானவுடன் சிறிய பெண்ணாக இருந்த பொழுதே, தனக்கு விஷயம் பருவம் தெரியாத பொழுதே பிறந்தவன்தான் கர்ண மகாராஜன். இப்படி தோன்றும் பொழுது புகழுடனே தோன்றினான், மறையும் பொழுதும் புகழுடனே மறைந்தார். ஆனாலும் அவருடைய பெயர் கர்ணனை நாம் பார்த்திருக்கின்றோமா? ஆனால் கர்ண மகாராஜன் நீ கர்ணன்டா அப்படி என்று சொல்வார்களே, அந்த பெயர் இன்றளவும் தோன்றி இருக்கிறது. காரணம், இந்த பாரத போரானது நடந்து முடிந்த காலத்தில் இருந்து ஆசை, குரோதம்,
வம்பு, வழக்கு, போட்டி, பொறாமை இப்படி வந்ததுக்கு காரணம் இந்த கலியுகத்திலே ஆரம்பத்திலே இந்த பூலோகம் என்பது இந்த பாரத தேசத்தை மட்டும்தான் கொண்டு இருந்தது. பிறகு பல லோகங்கள் போல கடல் கடந்த இடத்தை ஏதோ ஒரு மனிதன் தனக்கே தெரியாத அறிவினால் கண்டுபிடித்த இடங்கள் தான் வெளிநாடுகள். இந்த வெளிநாடுகள் நமது பாரத தேசத்தை சார்ந்தது அல்ல. அதனால்தான் தானாக ஏற்பட்ட சத்தியமே தவறாமல் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் இப்படி 3 யுகங்களை 28 முறை திரும்பி கலியுகம் முதல் 28 சுழற்சி முறையிலே 72 லட்சம் வருஷம் என்று 28 வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி சுழற்சியாக இப்பொழுது 28வது கலியுகத்தில் நாம் இருப்பதற்கு காரணம் முன்னோர்கள் செய்த, பெரியவர்கள் செய்த, மகான்கள் செய்த புண்ணிய பலனே. இன்றும் சித்தர்கள் இருக்கின்றார்கள். உதாரணமாக நேற்று ஒரு சித்தரை பற்றி சொன்னோம். அவருடைய ஜீவ சமாதியானது பல இடங்களிலே இருக்கும். அதை தேடி கண்டுபிடிப்பதை பற்றியும் சொல்லியிருக்கின்றோம். இப்படி நாம் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றாலும் அந்த உதவி செய்யும் பொழுது அந்த கர்மாக்கள் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏதோ கடமையாக செய்வது ஒன்று, உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. காரணம், ஒருவர் நம்மை விட்டு விலகும் பொழுது அதை பற்றி வருத்தப்படாமல் இருப்பதுதான் சிறந்தது. காரணம், இவர்கள் இன்னாருடன் இத்தனை நாள் தான் இருக்க வேண்டும், இந்த இடத்தில் தான் இன்று நமக்கு சாப்பாடு என்று இறைவன் முன்பே எழுதிவிட்டான். நாம் சொல்லி வீண் பழி போட வேண்டாம். என்னை விட்டு ஓடிவிட்டான், என்னை அம்போ என்று விட்டு விட்டார். காரணம், மீண்டும் அந்த உறவு தொடரக்கூடாது என்று இறைவன் போட்ட கட்டளை என்று நினைத்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒருவர் இத்தனை வருடம் வாழ்ந்தார், ஒரு ஆணோ பெண்ணோ, ஒரு குழந்தையோ பெரியவரோ, அவர் ஒரு காலம் முடிந்தவுடன் வாரியார் சுவாமிகளிடம் கேட்டாராம் ஒருத்தர், தாங்களுடைய மனைவி இறந்து விட்டாரே, தாங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்கும்போது வாரியார் சொன்ன அழகான ஒரு பதிலை நாம் நினைவு கொள்ள வேண்டும். எனது மனைவியினுடைய இடமானது, நாமெல்லாம் சொல்லுவோமே, அவள் இறங்கும் நிலையம் ஸ்டேஷன் வந்து விட்டது, அவள் இறங்கிவிட்டாள். மனைவியை அனுப்பிவிட்டு கணவன் உத்தமனான ஸ்கந்தலோக சித்தரான திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொன்னதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேர் பேச்சாளர்களாக, சொல் வன்மை உள்ளவர்களாக, இசை ஞானியாக, புகழின் உச்சியில் இருந்தவர்கள். ஆனால் அவர்கள் ஒரு காலத்திலே இருக்கின்ற இடமே தெரியாமல் பெயர் மறைந்து, புகழ் மறைந்து, செல்வம் எல்லாம் மறைந்து, உடலில் உள்ள தெம்பு எல்லாம் மறைந்து வாடி வதங்கி இருக்கும் பொழுது இல்லாரை இல்லாலும் வேண்டால் ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள். இது நிரந்தரமானது அல்ல. இறைவனிடம் நாம் எது கேட்டாலும் கொடுப்பார். கேட்காமல் இருக்கும்பொழுது அதிகமாக தந்து கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது நாம் விஞ்ஞானத்தில் ஒரு யாரையும் குறைவாக இடைப்படவில்லை. விஞ்ஞானத்தில் சொல்லாதது எத்தனையோ கோடி நடந்து கொண்டே இருக்கின்றது. சாதாரண நாம் சுவாசிக்கும் மூச்சுக்காற்றானது விஞ்ஞானத்தால் கண்டுபிடித்தது அல்ல. அதை பற்றி வேண்டுமானால் சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டும் என்றால் நாம் ஆக்சிஜன், பிராணவாயு, கார்பன் டை ஆக்சைடு, இப்படி நாற்றம் என்பதின் பொருள் வாசனை, துர்நாற்றம் என்பது கெடுதலான வாசனை. இந்த வாசனை தான் சமஸ்கிருதத்திலே அனயா வாசனைகா, போன ஜென்மத்தில் தொடர்ந்து செய்ததை இந்த ஜென்மத்தில் தொடர்கின்றோம். அதுதான் பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா. இந்த கர்மாக்களை துடைத்து எறிவது மிக மிக கடினம். நான் ஓய்வு பெற்றுவிட்டு நான் இறைக்கரிய காரியங்களை செய்கின்றேன்.
இறைப்பணிகளை செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே வீட்டில் அமர்ந்து விட்டு ஏதோ பேப்பர்களை படித்து தின இதழ்களை படித்து பொழுதுபோக்கை முடித்து கொள்கின்றார்கள். ஓய்வு பெற்றவுடன் உடல்நிலை நமக்கு சரிப்பட்டு வருமா? ஒரு வேளையில் உத்தியோகத்தில் இருக்கும்போது இந்த பக்தி மார்க்கத்தையும் சேர்ந்துதான் செய்ய வேண்டும். ஓய்வு பெறும் வரை உள்ள நாட்கள், அதான் வயதை எத்தனை நிமிடம் வரை வீணாக கழித்தோம், எத்தனை கோடி நிமிடங்களை கழித்தோம் என்று கணக்கு போட்டால் அவரவர்கள் மனசாட்சியை அவர்களை சொல்லும் அல்லது கொல்லும். ஆகையினால் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு நான் பின்னாடி வருகிறேன் என்று சொல்வார்கள். அந்த காலமானது அப்பொழுது பொற்காலமாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நாம் அறுவடை செய்த பின்பு பயிரிடுவோம் என்பது எப்படி தவறோ, முதலே பயிரிட்டு விதை விதைத்து பயிரிட்டு அறுவடை செய்வதுதான் நமக்கு முக்கியம். படித்து விட்டு வேலைக்கு சென்று விட்டு இதற்கு மேல் நீ லாயக்கப்பட மாட்ட, உனக்கும் ஞாபகம் இருக்காது, உடல்நிலை சரியா இருக்காது, நீ வீட்டுக்கு போ என்று சொல்லிவிடுவார்கள். இதுதான் ரிட்டையர்மெண்ட். இந்த ரிட்டையர்மெண்ட் வாழ்விலே வீணான குழப்பங்கள், அக்கம் பக்கத்தில் உள்ள நிகழ்ச்சிகளை பெரிதுபடுத்தி பேசி அதில் பெரிய குற்றங்களில் ஈடுபடுபவர்களும் பெரியவர்களாக மாறிவிட்டார்கள். எத்தனையோ பேர் முக்கிய பதவிகளில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டு இப்பொழுது வேலை பார்க்கின்ற பலரை பற்றி பொறாமைப்பட்டு அவர்களை பற்றி குற்றப்பத்திரிகையை சுமத்தி கொண்டிருக்கின்ற எத்தனையோ பெரியவர்கள் இருக்கின்றார்கள். மூட்டை கடிதம் போடுவது, இல்லாதும் பொல்லாதும் எழுதுவது, ஏனென்றால் தனக்கு கிடைத்த வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்தி சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் இப்படி பாபகாரியங்களில் ஈடுபட்டு குடும்பத்தையே நாசம் செய்கின்ற காலமாக போய்விட்டது. ஆகையினால் கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது 6 நாட்கள் கர்ப்போட்டம் என்கின்ற ஒரு நாள் உண்டு. இந்த கர்ப்போட்டம் சக்தியில் விதைகள் முளைக்கும் பருவத்தை, கர்ப்பத்தில் இருக்கின்ற பருவத்தை, அதனால்தான் இப்பொழுதெல்லாம் விதை விதைக்க மாட்டார்கள். விதை உறங்கும் நேரம் நெல்மணி, உதாரணமாக நெல்மணி உறங்குகின்ற நேரம், இந்த நேரத்திலே எடுக்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் கோட்டையாக கட்டி வைத்திருந்த மணிகளை அந்த காலத்திலே உபயோகப்படுத்தினார்கள். இப்பொழுது விவசாயமானது 3 போகம் 4 போகம் விளைய வைத்து கால அளவை குறுக்கி குறுகிய கால பயிர்களை பயிரிட்டு அதனுடைய சத்தில்லாத உணவுகளை சாப்பிட்டு ஹைபிரிட் என்று விஞ்ஞான போக்கிலே ஏற்படுத்தப்பட்ட விதையில்லாத பொருள்களை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கின்றோம். காரணம் ஆசை, அவசரம், பொறுமை இல்லை. இப்படி நடக்கின்ற காலத்திலே இப்பொழுது சில கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் நாங்கள் இதை சொன்னால் இதையே வியாபாரமாக ஆக்கி விடுகின்றார்கள். இப்பொழுதெல்லாம் உடலில் ஒவ்வொருவருக்கும் வாயு சம்பந்தமான கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தொல்லைகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. மூச்சு பிடிப்பு, இடுப்பில் பிடிப்பு, கையில் பிடிப்பு, கழுத்தில் சுளுக்கு, எழுந்து நடக்க முடியவில்லை, மூட்டு வலி, இப்படி வாயு சம்பந்தமான தொல்லைகளும் பக்க விளைவான சைடு எஃபெக்ட் அலர்ஜி, தோல் சம்பந்தமான சிறு வியாதிகளும் நம்மை மிக வருத்தப்பட வைக்கின்ற நாள். ஆகையினால் தோல் சம்பந்தமான வியாதிகள் வராமல் இருப்பதற்கு சஷ்டி திதியிலே, குறிப்பாக கால் சம்பந்தமான, கால் என்றால் பாத முதல் இடுப்பு வரை உள்ள இடம்தான் கால் ஆரம்பம். காலணிகளை புதிதாக காலணியே இல்லாதவர்களுக்கு மனமாற உயர்ந்த நிலையில் உள்ள காலணிகளை தானம் கொடுப்பதாலும், தோலுடன் உண்ணும், உதாரணமாக ஆப்பிள், சப்போட்டா பழம், இப்படி தோலுடன் உண்ணக்கூடிய பழங்களை இறைவனுக்கு படைத்து தானம் கொடுப்பதும் தோல் சம்பந்தமான வியாதிகள் வராமலும், வந்தால் அவை நிவாரணம் பெறுவதற்கும் நிவர்த்தி ஆவதற்கும் இப்படி தர்மத்தினால் நாம் நல்முறையில் வாழலாம். இப்படி ஒருவர் இறந்துவிட்டு போகும் பொழுது எண்ணத்தை சொன்னார் என்ற ஒரு தடுமாற்றமான நிலை வராமல் இருப்பதற்கு இறப்பு என்பதும் பிறப்பு என்பதும் இறைவன் கொடுத்த ஒரு பரிசு. இறந்து விட்டால் வருத்தமும் பிறந்து விட்டால் சந்தோஷமும் சிறிது நேரம் இருக்கும். இறந்து விட்டால்
2, 3, 10 நாட்கள் கழித்து மறந்து விடுகின்றோம். பிறந்து விட்டால் அதிலிருந்து தான் ஆரம்பம். நல்லதும் கெட்டதும் அந்த குழந்தை பெரியவனாக ஆக ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நல்லதையும் கெட்டதையும் நல்லத்தையும் எதிர் சக்தியிலும் சந்தித்துத்தான் தீர வேண்டும். நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே என்று பெரியவர்கள் சொல்ல நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது கிடையாது. உன்னை காவந்து செய்ய உன் குரு இருக்கிறார், உனக்கு அந்த இறைவன் இருக்கிறான், நான் வழிகாட்டுகிறேன், அதை பின்பற்று என்று எந்த தந்தையும் தாயும் சொல்வதை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் உண்மையான தாய் நல்வழியை காட்டுவாள். ஆனால் வாத்தியார் சொல்வார், தாயில் சிறந்த கோவிலே இல்லை. தந்தை நல்லவராக இருந்தால் அவருடைய சொல்லுக்கு மந்திரம் வேறு இல்லை. குரு இல்லாத வித்தை குரு இல்லை. குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை. ஏனோ தன்னையே தான் குரு என்று நினைத்து கொண்டு செயல்படுகின்றவர்கள் முட்டாள்கள் என்று சொல்வார்கள். அது அறிவிலித்தனம். அப்படி தன்னை குருவாக நினைத்து வழிபட்டு தானே தன்னை சிங்காரித்து அலங்காரித்து கொண்டு செய்யக்கூடாது. ஏனென்றால் மகான்களே தங்களை அப்படி சொன்னது கிடையாது, சொல்வதும் கிடையாது. நம்முடன் நம்மாக இருந்து கொண்டு தன்னை யாரென்று வெளிக்காட்டாமல் நம் வாத்தியாருடைய திருக்கூட்டம் யாராலும் அசைக்க முடியாத அற்புத சக்திகளை பெற்றிருக்கின்றார் என்பதை இங்கே நான் விளக்க முடியும். தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். மிக மிக அடக்கத்துடன் எது வந்தாலும் யாராலும் அசைக்க முடியாத ஒரு வன்மையான தைரியமான சித்த குணங்கள் படைத்த எத்தனையோ அடியார்கள் இன்றும் இருக்கின்றார்கள். அவர்களை நாம் கண்டுபிடித்து எத்தனையோ குரு சொன்னதை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இப்பொழுது நடக்கின்ற கர்ப்போட்டம், இப்பொழுது நடக்கின்ற உடல் உபாதை, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இதெல்லாம் தொற்று நோயாக, அதுதான் ஒவ்வொரு பெயரில் புதுசாக எதை அதிகமாக சாப்பிடுகின்றோம். உதாரணமாக இப்பொழுதெல்லாம் மாமிச உணவிலே கோழியை குறிப்பிடுகின்றோம், சிக்கன். அதன் பெயரில் ஒரு வியாதி. பார்த்தீங்களா? இப்படி கறி என்பதை எப்படி வேண்டுமானாலும் அடுப்பில் எரிவதும் சரி, உடலில் இருப்பதும் சரி, இந்த ஃப்ளஷ், இவை இறைச்சியை சாப்பிட்டு கொண்டு வருகின்றோம். அந்த உயிரினத்தில் இருக்கின்ற எத்தனையோ செல்கள் அழிந்து தன்னை உணவாக மாற்றி கொடுக்கும் பொழுது அதுவும் பல தொல்லைகளை ஏற்படுத்தும். நீ உணவே சைவமே சாப்பிடவில்லையே, நீ ஒரு மனிதனா, இந்த குடும்பத்தில் பிறந்தாயா என்று கேட்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அந்த கதறல்கள், அந்த இயக்கங்கள் நம்மை தாக்காத அளவுக்கு நாம் புனிதவரா என்று பார்த்து கொண்டு அதை உண்பதும், அதற்காக ஜீவ காருண்ய தர்ப்பணம் அளிப்பதுதான் அந்த நாம் சாப்பிட்ட ஏன் காய்கறிகள் முதல் வாத்தியார் சொல்வார். காய்கறிகளுக்கும் தெய்வம் சாகும்பரி உண்டு. அதற்குத்தான் காருண்யமாக தத்தத் கோத்ரானாம் தத்தத் சர்மனஹா வசு வசு சொருபானாம் பிதருய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டான் சர்வான் காருண்ய பிதரின் ஸ்வதானமத்தற்பயாமி என்று 3 தடவை சொல்கின்றோம். நீர்த்தார் நெடுங்கோளம் நின்றவழி நீர்த்தாயம் ஏத்தார் எங்கோளம் எம்புலத்தார் எம்போரும் காத்தார் காரணத்தார் கரமேவி எழுப்புலமே கூத்தார் குடப்பெருமாள் கொண்டாங்கே ஏகிடவே மூத்தார் முதம் வேதம் முற்றாய் மலர்ந்திடவே பூத்தார் புனல் எம்பும் பூமரையாய் பூனட்டும் காருண்ய ஆரண்ய கற்பூர தர்ப்பணமே. உங்களுக்கு இப்படி சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள் உங்களுடன் சேர்ந்து பணியாற்றியவர்களுக்கெல்லாம் காருண்ய தர்ப்பணம் செய்யலாம். எல்லோருக்கும், முறை தவறி வாழ்ந்தவர்களுக்கும், பேராபத்தை உண்டு செய்தவர்களுக்கும் எந்த விதமான தர்ப்பணமும் கிடையாது. குறிப்பாக ஒரு நாட்டை பற்றி நமது வாத்தியார் சொன்னவர்களுக்கு எந்த காலத்திலும் எப்பொழுதும் தர்ப்பணம் கிடையாது. நம்பிக்கை துரோகிகளுக்கு தர்ப்பணம் கிடையாது. தர்ப்பணமே கிடையாது என்றால் எப்படிப்பட்ட கொடிய கர்மாக்கள் நிறைந்தவன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமது பதவி பட்டம் என்பது நமக்கு இறைவன் கொடுத்த பரிசு. அதை முழுமையாக பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது பின் விளைவுகள் நமது எதிர்கால சந்ததி
யாராக இருந்தாலும் அவர்களை வாட்டி வதைப்பதை கண்கூடாக பார்ப்பீர்கள். அந்த குழந்தை முரடனாகவோ குற்றவாளியாகவோ ஊமை, பேச்சு இல்லாத செவிடு குருடு கூன் குருடாக மாறி அதையே நினைத்து பெற்ற குழந்தையை வெச்சு செய்யும் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தீதும் நன்றும் பிற தர வாராது, அவன் நல்லது செய்தான் என்று சொல்லவே மாட்டார்கள். சொன்னாலும் ஏதோ தர்மம் செஞ்சாரு கொஞ்ச நாள், ஆனால் ஒரு சிறிய கடுகளவு தவறு செய்து விட்டால் பெரிதுபடுத்தி பேசுவார்கள். நம்பர் 1 திருடன், அயோக்கியன் என்று சாப்பிட்டவர்களே, உங்களிடம் கையேந்தி சாப்பிட்டவர்களே குழி தோண்டுவார்கள். இதுதான் நம்பிக்கை துரோகம். குருவுக்கே இந்த கெடுதல் ஏற்படும் பொழுது சாதாரண மனிதனுக்கு வருவது பெரிது அல்ல. குருவை நம்பி இருக்கின்றேன் என்ற விதத்தில் குரு சொன்னதை மீறி குருவினுடைய இடத்தை பிடித்து வைத்து கொண்டு அந்த இடத்தில் தாம் அந்த பீடத்திற்கு வந்துவிட்டோம் என்று நினைத்து கொண்டால் அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குரு சாபத்திற்கு எந்த காலத்திலும், எந்த லோகத்திலும், எந்த ஜென்மத்திலும் விடிமோட்சம் கிடையாது. அவர்களுடைய நிலை பேய் பிசாசுகளை விட மிக மிக கொடிய கர்ம வினைகளை சுமந்து செல்லும் நிலையை கொடுப்பார். எந்த குருவும் மீண்டும் அவர் நினைத்தால் மட்டும் சிறிதளவு அதற்கு பிராயச்சித்தம் கிடைக்குமே தவிர எதுவும் நாம் செய்து கொள்ள முடியாது. அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா ஒரே வார்த்தையில் அடக்கினார், மாம் ஏகம் சரணம் பிரஜ. அர்ஜுனனுக்கு குருவாக இருந்த அவர் குருக்ஷேத்திரம், க்ஷேத்திரம் என்றால் இடம், அந்த இடத்தில் ஓதியதை சொன்னதை இங்கே நினைவில் வைத்துக்கொண்டு, குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமோ நமகா. தினமும் இப்படி சொல்லுங்கள். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமோ நமகா என்று சொல்லுங்கள். வேயிரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசொரு திங்கள் கங்கை முடி மேலணிந்து என் உளமே புகந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று கோளறு பதிகத்தை யார் ஒருவர் குறைந்தது 9 முறை ஓதிவிட்டால் அன்றைக்கு என்ன நவக்கிரக தோஷத்தில் வந்தாலும், எதிர்ப்பு வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் அந்த நவக்கிரகங்களே உங்களுக்கு பரிபூர்ண ஆசிகள் வழங்கும். அதைத்தான் சொல்லி முடித்தார் திரு ஞான சம்பந்தர். தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நல்லியாத வண்ணம் உரைசை ஆன சொல் மாலை ஓதும். இந்த சொல்லை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே என்று ஆணையிட்டு சத்தியம் செய்து சொல்லிவிட்டார். இந்த கோளறு பதிகத்தை விட ஒரு பரிகாரம் உண்டா என்று பார்த்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஆன்மீக சிந்தனை, குரு அருள் இருந்தால் பார்ப்போம். எதுவும் என்னுடையது அல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாலா அருணாச்சலா. ஓம் ஓம் ஓம். ராம் 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 ராம். சிவ 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 சிவ.